தாங்குனீங்க. ஆமனே, ஏசப்பா தான் நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் மூலமா நம்மள என்ன செய்யறாரு, தாங்குறாரு. நம்முடைய பாதைகள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில கூடங்க, நம்முடைய பாதைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள், ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா மட்டும் நம்ம தாங்கலைன்னா பல நேரத்துல நம்ம விழுந்து போயிருப்போம். பைபிள்ல அழகா ஒரு வார்த்தை சொல்லுது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவருடைய வலதுகரம் நம்மளை தாங்குகிறதுக்கு ரெடியா இருக்குது. ஒருவேளை ஏதாவது சறுக்கலான சூழ்நிலையா, அல்லது விழுந்து விடுவோம்ங்கிற பயத்துல இருக்கிறீங்களா, என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறார். அவருடைய வலக்கரம் உங்களை தாங்குவதற்கு ரெடியா இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களை தாங்குவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, நான் விழுந்து விடுவேனா, என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன், பயமா இருக்குது என்று சொல்லி நினைக்கிற, கலங்குகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் தம்முடைய வலதுகரத்தினால உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்குகிற தெய்வம் உடைய பிள்ளைகளை வாழ்நாள் தோறும் தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த வருடத்துல தாங்குகிற உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். நீரே துணையாயிரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தடுமாறாதீங்க, தாங்குகிற கர்த்தர் உங்களோட